என்ன பார்க்க போகிறோம்னா தியரம் 3ல டி பார்ட் பார்க்க போகிறோம். மினிமம் ஆஃப் ஏ கமா மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ, மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா மினிமம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூஃப் பண்ணணும். 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது அப்சார்ப்ஷன் சொல்கிறாங்க. we know that maximum of a comma b of z is equal to supremum of z is equal to maximum of x comma y, minimum of a comma x comma b of y for all z belongs to r. இந்த z எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம். மினிமம் ஆஃப் a comma maximum of a comma b of z is equal to supremum of z is equal to minimum of x comma y. இது எக்ஸ்னும் இது ஒய்யின் இது வந்து எக்ஸ்னும் இது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பி ஆஃப் ஒய். இந்த ஒய்யை நம்மளு யூ கமா வி, அதாவது இங்கே வந்து வேரியபிள் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே அதனால யூ கமா பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ சுப்ரீமம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், அதாவது தனித்தனியாக சுப்ரீமம் போடுறோம். சுப்ரீமம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு கமா சுப்ரீமம் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி மினிமம் ஆஃப், அதாவது இந்த ஒய்க்கு பதிலாக யூ கமா வியா மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் யூ கமா பி ஆஃப் வி. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீமாக கம்பைன் பண்ணி எழுதியிருக்காங்க. சுப்ரீமம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸு, இந்த ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி, மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி. இப்போ பேலன்ஸ் அதுக்கப்புறம் மினிமம் கம்பைன் பண்ணியிருக்கோம். மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் யூ பி ஆஃப் வி. அடுத்தது லெட் ஹேஸ் டினோட்டட் எம் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த லாஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எம்னு டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. டினோட் பண்ண ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சின்ஸ் பி இஸ் ஏ ஃபஸ்ஸி நம்பர். ஃபஸ்ஸி நம்பர்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா கட் க்ளோஸ்டு இஸ் த ஆல்ஃபா கட் க்ளோஸ்டு இஸ் ஈக்குவல் டு த, அதாவது ஆல்ஃபா கட் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா வந்து எதுனா ஓப்பன் இன்டர்வல் 0, க்ளோஸ்டு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 0,1 க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சூப்பர் ஆல்ஃபா கட் 0 பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி இஸ் ஏ ஃபஸ்ஸி நம்பர், தேர் எக்ஸ் இஸ் ஏ வி நாட் பிலாங்ஸ் டு ஆர். அதாவது இதில் வந்து என்னென்னா ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து மேப்பிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றில் மேப்பிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வி நாட்டை வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். இந்த வி நாட் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் பி ஆஃப் வி நாட் ஈக்குவல் டு 1 by z equal to minimum of z comma maximum of z comma v naught we have. அதாவது இதில் வந்து இசட்டும் மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வி நாட்டு மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வி நாட்டு மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி, மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஏ ஆஃப் யூ கமா பி ஆஃப் வி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எம் வந்து பெரிய வேல்யூ. இந்த எம் இப்போ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இந்த எக்ஸு யூக்கு பதிலாக இசட்டுன்னு போடுறோம். இப்போ ஏ ஆஃப் இசட் கமா பி ஆஃப் வி நாட், விக்கு பதிலாக வி நாட்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பி ஆஃப் வி நாட்டா மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் இசட் இந்த பி ஆஃப் வி நாட்டுக்கு பதிலாக 1. அப்போ மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் இசட்னு கிடைக்குமா. இப்போ வந்து எம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட். இந்த ஏ ஆஃப் இசட் வந்து சுப்ரீமம் வேல்யூவாக இருக்கும்போது சுப்ரீமம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் சுப்ரீமம் வேல்யூவாக இல்லைன்னா எம்மை விட சின்ன வேல்யூவாக இருக்கும். அதனால் எம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஆன் த அதர் ஹேண்ட் சின்ஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி ஹேவ். அதாவது இந்த கண்டிஷனை கொடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா யூன்னு. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த கண்டிஷனை எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக 2 யூக்கு பதிலாக 4 விக்கு பதிலாக 3ன்னு போடுறோம். இப்போ வந்து மினிமம் ஆஃப் இசட் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா 4 இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன கிடைக்குன்னா
4ன்னு கிடைக்கும். 4ன்னு கிடைக்கும். மினிமத்தோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். மினிமத்தோட வேல்யூ 2 கிடைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா இசட்டோட வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். இசட்டோட வேல்யூ 2ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இசட்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2, யூ ஈக்குவல் டு 4, வி ஈக்குவல் டு 3. மினிமம் ஆஃப் 2,4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 2,4. அதாவது இதில் மினிமம் வேல்யூ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து ஈக்குவல் தான் வரும். நான் ரெண்டுமே மினிமம் ஆஃப் மினிமத்தோட வேல்யூ இங்கே 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இங்கேயும் ஈக்குவல் தான் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 4. அதாவது இங்கே இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்கும். 4ன்னு கிடைக்குதா? இப்போ வந்து அதாவது இந்த கண்டிஷனை வச்சு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க சொன்னால் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை த கான்வெக்ஸ்லி ஆஃப் த ஃபஸி நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது எதில் இருக்குன்னா தியரம் கான்வெக்ஸ்லி ஆஃப் த ஃபஸி நம்பர் தியரம் 1.1ல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா த ஃபஸி செட் ஆஃப் ஏ ஆன் த ஆர் இஸ் த கான்வெக்ஸ். ஆர் வந்து டொமைன் தானே. இந்த இன்ட்டில் வந்து ஆர் வந்து டொமைன். ஏ ஆன் த ஆர் இஸ் கான்வெக்ஸ். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏ ஆஃப் லேம்டா ஆஃப் x1 ப்ளஸ் 1 மைனஸ் லேம்டா 2 x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் x1 ஏ ஆஃப் x2ன்னு கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது ஏ ஆஃப் இதுக்கு பதிலாக இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ ஆஃப் இசட் அதாவது இந்த லேம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லேம்டா x2 1 மைனஸ் லேம்டா 2 x2 இதுக்கு பதிலாக இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இசட்டுன்னு எடுத்தோன்னா ஏ ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் x1 x2க்கு பதிலாக minimum of a of minimum of x, u, a of maximum of x, uன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து இந்த x வந்து மினிமமாக இருந்தால் இங்கே y வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி u வந்து மினிமமாக இருந்தால் x வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது மினிமம் ஆஃப் a of x, a of uன்னு எழுதியிருக்காங்க. இப்போ greater than or equal to minimum of a of x, a of u, b of v. பி ஆஃப் வின்னு எடுத்து எழுதியிருக்காங்க. இந்த பி ஆஃப் வி வந்து நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம எடுத்துக்கிறது. அடுத்தது இதுக்கு சுப்ரீமும் போடுறாங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சுப்ரீம் ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எக்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் யூ வி. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீமம் போடும்போது சுப்ரீம் அப்ளை பண்ணும் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ், ஏ ஆஃப் யூ, பி ஆஃப் வி. இதில் வந்து என்னென்னா சுப்ரீமம் வேல்யூ அப்ளை பண்ணும்போது சுப்ரீமத்தை விட பெருசாக இருக்கும். என்ன பெருசாக இருக்குன்னா இந்த ஏ ஆஃப் இசட் வந்து பெருசாக இருக்கும். ஏ ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம். இது என்னன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் அண்டு தேர்டு ஏ ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு எம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல மினிமம் ஆஃப் ஏ மேக்ஸிமம் ஆஃப் ஏ பி of z is equal to a of z. இப்போ வந்து minimum of a maximum of a b equal to aன்னு கிடச்சிட்டு. சிமிலர்லி ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. செகண்ட் என்னென்னா அதே தான் சிமிலர்லி இதே மாதிரி தான் வரும். அங்கே என்னென்னா மினிமத்துக்கு பதிலாக மேக்ஸிமம் ஆஃப் ஏ இங்கே மினிமம் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூஃப் பண்ணணும்.